நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தபோவாணி, சான்றோர்களால் நடத்தப்படும் முதல் இணைய வானொலி. இது ஒரு கலங்கரை விளக்கு. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. உங்களுடன் உமா அனந்த். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமது தபோவன கலை நிகழ்ச்சிகளை நாம் எல்லோரும் கூடி நடத்த முடியாத காரணத்தால் இந்த இணையதளம் ஜூம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறார் திருமதி கிரிஜா நந்தகுமார் அவர்கள். சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து பாட போறது மிஸ்ஸஸ் மீனலோச்சினி அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடுவாங்க. மாணிக்ய வேணாமுபலாலயந்தியே மதாலசாமஞ்சுளவாக்விலாசாம் மாகேந்திர நீலச்சுதி கோமளாங்கேம் மாதங்க கன்யாம் मनसा स्मरामि चतुर्भुजे चन्द्रकलावदंसे कुचोन्नदे कुङ्कुम रागशोणे पुण्ड्रेषु पाशाङ्कुश पुष्पबाणहस्ते नमस्ते नमस्ते जगदेग माता माता मरगद श्यामा मादंगी मदशालिनी कुर्यात् गडाक्षं कल्याणी कदम्बवनवासिनी जय मादंगतनये जय नीलोद्बलच्युदे जय संगीत रसिके जय लीला सुख प्रिये. நன்றி மீனலோச்சினி அவர்களே. அடுத்ததாக நம்ம தபோவனத்தின் தபோவன சிஸ்டர்ஸ் என்று சாவித்திரி மாமியும் அன்னபூர்ணி மாமியும் கூப்பிடுவா. இப்ப என்னாச்சு, அன்னபூர்ணி மாமி அக்கா இல்லாம நான் பாடவே மாட்டேன்னா, அக்கா சென்னையில ஒரு மேரேஜுக்காக போயிட்டா. அதனால இல்ல நீங்க தனியா பாடியும் பழகுங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்னபூர்ணி மாமிய பாட வச்சிருக்கோம். கர்நாடிக் மியூசிக் பாட போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பாடுறான்னு கேட்போம். மாமி பாடுறேன்ல. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. என்ன வச்சுக்கணும்? நயனாம் ஹரே சா ரசதன நயனாம் ஹரே சா ரசதன நயனாம் ஹரே சா ரசதன நயனாம் संकट हरण हरे गोविंद मां पाहि सारसदन नयना संकट हरण हरे गोविंद मां पाहि सारसदन नयना नीरजासनादि पूजितांग श्रीरम अंतरंग सुभाग नीरजासनादि पूजितांग श्रीरम अंतरंग सुभाग मुरहर अभय प्रद मुकुंद यादव कुलभूषण माधव मुरहर अभय प्रद मुकुंद
यादव कुलभूषण माधव सारसदन नयन संकट हरण हरे गोविंद मां पाहि सारसदन नयन नीरजासनादि पूजितांग श्रीरम अंतरंग सुभांग नीरजासनादि पूजितांग श्रीरम अंतरंग सुभागं मुरहर अभय प्रद मुकुंद यादव कुलभूषण माधव मुरहर अभय प्रद मुकुंद यादव कुलभूषण माधव सारसदन नयन संकट हरण हरे गोविंद मां पाहि सारसदन नयन मागम सोत्सव प्रभाव नीद गुरु गुह पंडित भव मागम सोत्सव प्रभाव नीद गुरु गुह वंदित भव गोकुल जनपाल नयन संकट हरण हरे गोविंद मां पाहि सारसदन नयन மாமி ரொம்ப நன்னா பாடினேன். அப்புறம் இன்னொன்னு நடுப்புற யாரும் எழுந்துன்னு போயிடாதீங்க. ஃபைனலா உங்களுக்கு எல்லாம் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். So Nayas, let us take a short break over here. We have more on the other side. Stay tuned. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு மகிழ www.i-radiolive.com உடன் இணையுங்கள். Welcome Nayas after the break. மாமி அடுத்த பாட்டு பாடுங்க. निपादमूले गतियनि नम्मिति निपादमूले गतियनि नम्मिति निपादमूले गतियनि नम्मिति पर सती पर सती पर सती पराशक्ति श्री बंजन दे स्वरूप निराली श्री
भञ्जनदे स्वरूनिरानि आश्रित जन पालिनी तामस मेले आश्रित जन पालिनी तामस मेले निपादमूले गतियनि नम्मिति परासक्ति कामित फलदायकि कौमारि कावननु श्रीमनोहरि शंकरि कामित फलदायकि कौमारि कावननु श्रीमनोहरि शंकरि ओमकाकालि सनातनि ओंकारि जननि भवानि सामज समगम नीरज पावनि सकल रोग जननि पापदगनि सामज समगम नीरज पावनि सकल रोग जननि पापदगनि पामर सुरमद संहारिणि परात्परि पाव संकरि पामर सुरमद संहारिणि परात्परि पावनि संकरिणि पादमूले गतियनि नम्मिति परासक्ति அதாவது நீ உங்களுடைய பாடல் உங்களுடைய குரலை வச்சு உங்களுடைய வயசை யாரும் சொல்லவே முடியாது. யாராவது நியரிங் 18 சொன்னா நம்ப மாட்டா. பிகாஸ் வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருந்தது. இப்ப அடுத்ததா கொஞ்சம் எல்லாரையும் கடிக்கலாமான்னு பாக்குறேன். கொஞ்சம் கடிக்கட்டுமா? ஜோக்ஸ் கொஞ்சம் சொல்றேன். நீங்க உங்க மனைவிக்கு ரொம்ப பயந்து நடப்பவரா? சே நடக்கிறப்ப அந்த பயத்தை வெளியில காட்டிக்க மாட்டேன். டாக்டர், நீங்க ஒரு காரியம் செய்யணும். நான் ஆபரேஷன் மட்டும்தான் பண்ணுவேன், காரியம் எல்லாம் ஐயர் தான் செய்வார். ஒரே வீட்டை நீ 15 முறை கொள்ளையடிச்ச? ஐயா, நான் உங்க ஃபேமிலி திருடன், எப்பவுமே விசுவாசமா இருப்பேன். காதலிக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்? இத போய் ஒரு கவிஞர்கிட்ட கேட்டா கவிஞர் சொல்றார், காதலி கரும்பை போன்றவள், மனைவி இரும்பை போன்றவள். அப்புறம் 2 ஆவி பேசிக்கிறது. விஷம் குடிச்சு சாக போனேன், விஷத்துல கலப்படம் பிழைச்சிட்டேன். அப்புறம் எப்படி செத்த? காப்பாத்த மருந்து கொடுத்தாங்க, மருந்துல கலப்படம், செத்துட்டேன். நாம பேசுற மொழியை ஏன் தாய்மொழி என்று சொல்றோம் தெரியுமா? எப்போதும் அம்மாக்கள் பேசுவதாலேயும் அந்த வாய்ப்பு அப்பாக்களுக்கு குறைவாக கிடைப்பதாலேயும் நாம் பேசும் மொழி தாய்மொழி என்று அறியப்படுகிறது. ஆபரேஷன் முடிஞ்சு நீங்க நடந்தே வீட்டுக்கு போகலாம், ஆட்டோவுக்கு கூட காசு இருக்காதா டாக்டர்? அம்மா, எதிர் வீட்டு ஆண்டி பேரு என்னம்மா? விமலாடா. அப்பாவுக்கு இது கூட தெரிய மாட்டேங்குதுமா, அந்த ஆண்டிய டார்லிங்னு கூப்பிடுறார்.
இந்த ஒரு கீரை கட்டை 5 ரூபான்னு சொல்றியே, நேத்துக்கு 2 ரூபாய்க்கு தானே சொன்னேன். இன்னைக்கு அதே சாமி சொல்றேன். அதே கீரை கட்டு 1 ரூபாய்க்கு தரேன், வாங்கிட்டு போங்க சாமி. முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க எல்லாரும் முட்டாளுங்க சார். நீங்க எங்களை அடிக்கிறதுனால அடிமுட்டாள் சார். நேத்து நேத்து உன் மனைவிக்கும் உன் அம்மாவுக்கும் நடந்த சண்டையில யாருக்கு பின்னாடி நீ நின்ன? நான் பத்திரமா பீரோ பின்னாடி போய் நின்னுக்கிட்டேன். டேய், அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கடிகாரம் நின்னு போச்சுப்பா. சாவி குடுடா, சரியாயிடும். அதான்பா ரொம்ப நேரமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அது வாங்கவே மாட்டேங்குதுப்பா. அவர் பல் டாக்டர் இல்ல போலி டாக்டர்னு எப்படி சொல்ற? பல் ஆடுதுன்னு இந்த டாக்டர் கிட்ட சொன்னதுக்கு பரதநாட்டியமா குச்சிப்புடியான்னு கேக்குறாரு. இவர் கம்ப்யூட்டர் துறையில் வேலை பார்க்கிறவர் போல. இதய துடுப்பு வச்சே எப்படி சொல்றீங்க டாக்டர்? இதயம் லேப்டாப்னு துடிக்காம லேப்டாப்னு துடிக்குது, அதை வச்சுதான். பழம் நழுவி பாலில் விழுந்து டம்ளர் உடைஞ்சு போச்சு. ஏன் விழுந்தது பலாப்பழமாச்சே. So Nayas, let us take a short break over here. We have more on the other side. Stay tuned. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவானி. தபோவாணி இணைய வானொலியின் நிகழ்ச்சிகளை உங்கள் ஆண்ட்ராய்டு கைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து ஸ்பாட்டிஃபை செயலியை பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழலாம். Welcome Nayas after the break. பத்ம பீடத்தில் முத்து குமரன் சேவை பார்க்க 10,000 கண் வேண்டும். பத்ம பீடத்தில் முத்து குமரன் சேவை பார்க்க 10,000 கண் வேண்டும். பத்ம பீடத்தில் முத்து குமரன் சேவை பார்க்க 10,000 கண் வேண்டும். பத்ம பீடத்தில் முத்து குமரன் சேவை பார்க்க 10,000 கண் வேண்டும். வெற்றி மயிலேறி விருது சம்ஹாரம் செய்து, வெற்றி மயிலேறி விருது சம்ஹாரம் செய்து, வெற்றி மயிலேறி சத்ரு சம்ஹாரம் செய்து, விருது கேதனம் பெற்றோன் பரிபூர்ண கிருபையுடன், விருது கேதனம் பெற்றோன் பரிபூர்ண கிருபையுடன். பத்ம பீடத்தில் முத்து குமரன் சேவை பார்க்க 10,000 கண் வேண்டும். கந்தர்வர் முதலான தேவ மலர் போட, கந்தர்வர் முதலான தேவ மலர் போட, கவி குஞ்சரன் தமிழையும் வந்து கீதங்கள் பாட, கவி குஞ்சரன் தமிழையும் வந்து கீதங்கள் பாட, அந்தணர் மறையோதி விந்தையுடன் கொண்டாட, அந்தணர் மறையோதி விந்தையுடன் கொண்டாட, அந்த எனும் வள்ளி குஞ்சரியுடன் கூட, அந்த எனும் வள்ளி குஞ்சரியுடன் கூட. பத்ம பீடத்தில் முத்து குமரன் சேவை பார்க்க 10,000 கண் வேண்டும்.
மாமி அடுத்த பாட்டு பாடுங்க. பாமரஜன பாலினி பாமரஜன பாலினி பாமரஜன பாலினி பாகி மிருகநாயகி பாமரஜன பாலினி பாகி மிருகநாயகி பாமரஜன பாலினி பாகி மிருகநாயகி பாமரஜன பாலினி காமிதத்த பலதாயினி காமிதத்த பலதாயினி காமிதத்த பலதாயினி காமிதத்த பலதாயினி காருண்யாமிருதவாசினி காமிதத்த பலதாயினி காருண்யாமிருதவாசினி கோவில ஹிருதய நிவாசினி குருகுவனுத பிரகாசினி ஸ்ரீ நந்தினி நதமந்தி ஸ்ரீ மகாதேவரஞ்சனி பாமரஜன பாலினி கோகுல ஜன பாலினி குருகுவனத பிரகாசினி ஸ்ரீ நந்தினி நந்தி ஸ்ரீ மகாதேவரஞ்சனி பாமரஜன பாலினி பாகி மிருகநாயகி பாமரஜன பாலினி. மாமி ரொம்ப தேங்க்ஸ். வந்து நீங்க இவ்வளவு அருமையா பாடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நீங்க எப்பயும் அக்காவோட பாடிதான் பழக்கம்னு சொன்னேன். ரொம்ப பிரமாதமா பாடி கலக்கிட்டல் இன்னைக்கு. நான் ஆக்சுவலா எப்படி வந்து தெரியுமா, ஓரல் டெஸ்டுக்கு எக்ஸாமுக்கு போற மாதிரி வந்து பயந்து இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமா வந்து பயந்த மாதிரியே தெரியல. So Nayas, let us take a short break over here. We have more on the other side. Stay tuned. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. India's first internet radio by senior citizens. It is Samudayathin. Welcome Nayas after the break. மிஸ்டர் செக்ரட்டரி நகைச்சுவை மன்னன் சுப்பிரமணிய மாமா இருக்காரா? ஆமா, இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. Oh, I really enjoyed the program. நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். நீங்க ப்ரோக்ராமே இப்ப the way in which we are able to organize it, it is about 45-minute funny session. அதுல நீங்க ஸ்பெஷலா வேற ஜோக் எல்லாம் சொன்னீங்க. That makes it more interesting. I think all these glitches in a few meetings we will overcome, and when we get into a mechanical mode, we will miss all these funs of organizing and getting ourselves adjusted. But that is a different fun altogether. நம்ம வந்து இன்னும் நிறைய பேரை இதுல சேர முடியா பண்ணி let us continue to have this thing. அதுல உட்காந்துன்னு மாமி பாட்டெல்லாம் கேட்கறது ரொம்ப திருப்தியா இருக்கு. மீனலட்சுமி மாமி ஷாமலா தண்டகம் பாடி ஆரம்பிச்சா. கொஞ்சம் அந்த கிளிச்சஸ் இருக்கு. ஐ திங்க் ஸ்லோலி வில் ஓவர்கம். நிறைய அந்த ப்ராப்ளத்துல பாக்குறவாளும் கத்துக்கிறா என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு. That is a great exercise by itself. With this, I thank everyone who has joined, and I have had a great experience, and sure you also have had. Okay, thank you. Thank you மாமா. இப்ப ஆடியன்ஸ் क्वेश्चन கேட்கலாமா? ஆடியன்ஸ் क्वेश्चन கேட்க போறேன். மாமி இப்ப பாடினாலே ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன ராகம்? மாமி இப்ப பாடினா இல்லையா அன்னபூர்ணி மாமி, ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன ராகம் தெரியலையா இருக்கும்? சரி நானே சொல்லிட்டுமா? கமாஸ். ஃபர்ஸ்ட் பாட்டு கமாஸ் ராகம். அடுத்தது ரெண்டாவது பாட்டு எல்லாரும் பேசாம இருக்கேன், ஒருத்தருமே வாய் தர. ரெண்டாவது பாட்டு அன்னபூர்ணி மாமி என்ன ராகம்? பைரவி. பைரவி. வெரி குட். அப்புறம் மூணாவது பாட்டு மணிரங்கு. மணிரங்கு. வெரி குட். நாலாவது பாட்டு சிம்மேந்திரபதி.
வெரி குட், சிமேதம். வெரி குட், வெரி குட். 4 ராகம் அருமையான ராகம். வந்து நான் இதான் சொல்லி தப்பா எடுத்துனா என்ன பண்றது தான் மாமியே சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு நல்லா நடந்தது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. விஷயம் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஒரு வெளியில இருந்து ஒரு முக்கியமான புள்ளி பேச வரேன். நம்மளுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் பத்தி பேச வரேன். ராமநாதன், முத்தையா ராமநாதன் பேரு. அவர் ஹிப்னாட்டிக் சர்க்கிளுடைய ஓனர். அவர் வந்து அவர் வந்து பேசுறதுக்கு கூப்பிடுறதுக்கு டைம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அவர் வந்து ரொம்ப பிக் ஷாட். வந்து அவரால் டைமே கிடையாது. பிக் ஷாட் மீன்ஸ் ஸ்பீச்ல சொல்றேன் நான். வந்து அதனால வந்து அவர்கிட்டேருந்து நம்ம 30ஆம் தேதிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. எப்பவோ நம்ம புக் பண்ணி 30ஆம் தேதிக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவசியமா பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க கேட்டேன்னா அப்புறம் சொல்லுவேன், நீங்க அவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ வந்து இன்னும் எல்லாரும் நிறைய பேர் வந்து இது பண்ணணும். நான் இன்னும் எல்லாத்துலேயும் சொல்றேன் நான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9836700456 9836700456. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. நிகழ்ச்சியை கேட்டதற்கு மிக்க நன்றி. விடை பெறுவது உமா அனந்த். வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம். India's first internet radio by senior citizens. இது சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு.